எம்ஓவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில சனி அப்படின்னு பேசும்போதே எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஆனா நீங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. இந்த ஒவ்வொரு வீடுகள்ல சனி அமரும் போது என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் சார்? இப்போ வீடுகள் அப்படிங்கிறது ஸ்தானத்தை தான் வீடுன்னு சொல்கிறோம், அல்லது இந்த பாவகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. லக்னத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பகுதியை லக்னம்ங்கிறது முதல் வீடு, தனு அடுத்து தனம், அதாவது இரண்டாம் வீடு, மூன்றாம் வீடுன்னு பிரிக்கிறாங்க. இதில் தான் லக்னத்துலேருந்து பிரிக்கிறாங்க. இது ஸ்தான பல வரிசையில் வந்துடுது. இப்போ என்னென்னா, இந்த சனியை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பாவி அப்படின்னு பார்க்குறாங்க. அதை சில ஜோசிக்காரங்க பாவத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாவி? ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு நம்ம அடுத்து போயிடலாம். பாவி வேற பாவம் வேறையா சார்? பாவம் அப்படிங்கிறது பாவகம்ன்றது தான். பாவகம்ங்கிறது ஒரு டோட்டல் சார்ட், அந்த அந்த குரூப் ஆஃப் வீடுகள். ஒவ்வொரு வீடு பேரும் பாவம்னு சொல்கிறாங்க. பாவம்னா நம்ம சமஸ்கிருதத்தில் பேச தெரியாததுனால நம்மளுக்கு சரியில்லை. பாவம்னு சொல்கிறாங்க. அந்த முகபாவம்னு சொல்கிறோம், நடிக்கிறது, ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பாவம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த பாகம். இது நம்ம சொல்கிறது பாவி அப்படிங்கிறது அவர் கெட்டவர். ஓகேங்களா, கெட்டவர், மேலிஃபிக் பிளானட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது கெட்டவர். அப்போ சனியை ஏன் கெட்டவர்? அவர் முக்கால் பாவியில் முழு பாவின்னு சொல்கிறாங்க. சனியை முழு பாவி. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, பாபின்னு சொல்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கனால அசுபர் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வராங்க. அப்போ சுபம் அசுபம் அல்லது சுபம் பாவம் இப்படின்ற வார்த்தையை கொண்டு வராங்க. அப்போ ஏன் அதை கொண்டு வந்தாங்க? அப்போ கிரகங்களில் இருக்கிறதுலையே எங்கேயாச்சும் குரு ஈஸ்வரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்திர ஈஸ்வர், சூரிய ஈஸ்வரன் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் சனீஸ்வரன் தான் எல்லாரும் கூப்பிட்றாங்க. அப்போ இருக்கிறதுலையே கிரகங்கள்லேயே கடவுள் அளவுக்கு கொண்டு போய் வச்சது யாருன்னா சனியை தான். இருக்கிற எல்லா பிளானட்டையும் வரிசையாக வச்சு இதில் யார் நீதிமான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியை தான் நீதிமான்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா சிறப்பு குணங்களையும் கொண்டு போய் சனிக்கு கொடுத்துட்டு, அப்போ நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லா நதிகளுக்கும் பெண் பேர் வைப்பாங்க, எல்லாத்துலையும் பெண் பேர் வச்சு கடைசியில் பெண்கள் அடிமைன்னு சொல்கிற மாதிரி பெண்ணாகி போச்சுன்னா சனி அப்படிங்கிறதுக்கு எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டு கடைசியில் சனியை ஒரு டுபாக்கூர்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா புரிதல் குறைபாடுகள் நம்மளுக்கு இருக்கலாம். அப்போ இந்த சுபர் அசுபர் அப்படிங்கக்கூடிய தன்மை எப்படி எதுக்காக பிரித்தாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த ஜாதகத்தையோ ஜோசியத்தையோ நீங்கள் நினச்சாலாம் பார்க்கவோ பேசவோ முடியாது. அதுக்கு புக்கிங் பண்ணி போகிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ எனக்கு தெரிஞ்சு பழைய படங்கள்லாம் ஜோசியர் வீட்டுக்கு வந்திருப்பார். சரிங்களா, ஜோசியர் நம்ம போய் பார்க்க முடியாது. ஜோசியர் வீட்டுக்கு வந்திருப்பார். எங்கே வந்திருப்பாருன்னா பெரிய பெரிய வீடுகள், ஜமீன்தார் வீடுகளுக்கு தான் ஜோசியர் வருவார். அரண்மனைகளுக்கு ஜோசியர் வருவார், ஜமீன்தார் வீட்டுக்கு வருவார். சாதாரண வீட்டுக்காரங்க அவனுக்கு வீடு இருக்கிறது எங்கே ஜோசியர் வருது? அப்போ சாதாரண மக்களுக்கு ஜோசியம் இல்லை ஒரு காலத்தில். பெரிய பெரிய மக்களுக்கு தான் இருந்துச்சு. இந்த லேட்டஸ்ட்டாக அந்த கருப்பு கவுனி அரிசி ராஜா தான் தின்னான்னு சொன்னால் அது மாதிரி ஜோசிக்காரங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜோசிக்காரங்களுக்கு வேல்யூ இருந்துச்சு. வேல்யூன்றதுன்னா காசு இல்லை, மக்கள்கிட்ட காசு இல்லை. ஜோசிக்காரரை ரெண்ட்டை இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு தகுந்த காசு இல்லை. அந்த ஆளுக்கு காணி எழுதி வைக்கணும், இத்தனை வருஷத்துக்கு சாப்பாடுக்கான அரிசி இதெல்லாம் கொடுத்துடணும். ஏன்னா அவர் அதுக்கு ரிஸ்க் எடுக்கிறார் இல்லைங்களா. இப்போ நீங்கள் கூகுளில் போட்டு நீங்களே எடுத்துக்கிறீங்க. அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்களும் கண்டுபிடிப்பேன், ஜோசிக்காரனே கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிப்பான் பிளானட்டரி பொசிஷன். ஏன்னா அவனுக்கு பிளானட்டரி பொசிஷன் பஞ்சாங்கத்தில் தான் இருக்கும், பஞ்சாங்கம் இருக்காது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, யாராச்சும் மதுரை பக்கம் போனால் சித்திரை மாதம் அந்த ரேஞ்செல்லாம் பஞ்சாங்கம் வாங்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஊர்லேயே பஞ்சாங்கம் இருக்காது, மதுரைக்கு போகணும், திண்டுக்கலுக்கு போகணுன்ற மாதிரி தான். அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னால் பஞ்சாங்கமே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் இல்லைங்கிறப்ப ஏதாச்சும் சில ஜோசியர்கள் கலந்து உட்காந்து இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளில் மாறுதுன்றது மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுக்கலாம். இன்னும் முன்னால் பாண்டிய மன்னனுடைய அரசவையில் ஜோசியர்கள் கலந்து உட்காந்து பேசி அது மாதிரி தான் சந்திரகாவியம் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. ஜோசியர் சின்ன புக்கு தான், ஒரு 25 பக்கம் இருக்கும். அது பாண்டிய மன்ன அரசவையில் அரங்கேற்றப்பட்ட ஜோதிட நூல். இது வரைக்கும் எந்த நூலையுமே அரங்கேற்றலை, அது ஒன்று மட்டும் தான் அரங்கேற்றிருக்கிறாங்க அனலைஸ் பண்ணி. இது மாதிரி எல்லாம் பேசி எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குன்னு பேசி கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி விஷயத்தில் கிரகங்களை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்ற ஒரு கொஸ்டின். இப்போ கிரகங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க? யார்கிட்டையும் தொலைநோக்கியோ நுண்ணோக்கியோ இல்லை. ஏன் நுண்ணோக்கி இருக்குது? கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி அப்படின்னு கண்ணில் தெரிகிறது எதுக்கு நுண்ணோக்கி வச்சு பார்க்கணுன்றதுனால நம்ம இந்திய வானியலும் சரி உலக வானியலும் சரி கண்களுக்கு தெரிந்த விஷயங்களை மட்டுமே வைத்து கணிதம் பண்ணாங்க. அப்போ கண்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் கிரகங்கள். அப்போ கிரகங்களை கண்களால் பார்க்க முடியும். சரிங்களா, இப்போ சூரியனை பார்க்கலாமா, சந்திரனை பார்க்கலாம் இல்லைங்களா. அடுத்து வேற என்ன கிரகத்தை பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? எதுவும் பார்த்து ஆமாம், சுக்கிரன் சொல்லுவாங்க, வெள்ளி முளைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, சுக்கிரன் பார்க்கலாம். குருவும் தெரியும், குருவையும் சிலர் வெள்ளின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, குரு தெரியும். ஓகேங்களா, பொண்ணு சொல்கிறாங்க, பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுக்கிரன் நல்லா பெருசாக தெரியும், குருவும் நல்லா பெருசாக தெரியும். இதுக்கு ஏன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ், அது பிரதிபலிக்கக்கூடிய பரப்பு. அப்போ ரொம்ப தூரமாக இருந்தாலும் கூட அது பெருசாக இருக்குது.
பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த கிரகம் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப பொடுசாக இருக்குன்னு எப்படி தெரியும்னா கண்ணுக்கு தெரியாது. அப்போ கண்ணுக்கே தெரியாத கிரகங்களை என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கனால, அட பாவி கண்ணுக்கே தெரிய மாட்டேடா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த ஆள் பாவி இல்லைங்களா, இல்லைங்களா? அந்த மாதிரி கண்களுக்கு தெரியாத அல்லது ஒளிரும் பரப்புகள் குறைவாக இருந்த கிரகங்களை பாவின்னு சொன்னாங்க. அப்ப இந்த சாயா கிரகங்கள்னு சொல்றது என்ன? சாயா கிரகங்கள் ராகு கேது. புதன் அப்படின்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து இருந்தால் பாவி. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய சூரியன் இருக்கு, இப்போ புதன் இங்கே இருக்குன்னு வைங்களேன், இந்த புதனை உங்களால் பார்க்க முடியுமா? ஏன்னா சூரியன் பிரைட்டாக இருக்கும். அப்போ சூரியனோட சேர்ந்துருக்கக்கூடிய புதனை உங்களால் பார்க்கவே, அப்போ அது பாவி. ஒருவேளை சூரியன்லேருந்து தனித்து இருக்கக்கூடிய புதன் சுபர். ஏன்னா சூரியன் வந்து என்ன ஆகுதுன்னா மறைஞ்சிருது, இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த புதன் வந்து ஒரு 2-3 செகண்டு, ஒரு 5 செகண்ட் தெரியும், புதனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறைஞ்சிரும். அது எப்போ பார்க்கணும்னா நம்ம அப்படியே கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். திடீர்னு புதன் தெரிஞ்சு அப்படி மறைஞ்சிரும். சரிங்களா? காலையில் உதிக்கும் பொழுது ஒருவேளை சூரியனுக்கு முன்னால் புதன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு புதன் வெளியே வரும். வெளியே வந்தோடனே அப்படியே லைட்டாக மினுங்கும், அடுத்து சூரியன் வெளியே ஓடியாது. அதனால தான் பொன் கிடைத்தால் கூட புதன் கிடைக்காது. பொன் என்பது குரு, புதன் என்பது கிரகம். ஓகேங்களா? அப்போ குரு கிடைச்சா கூட புதன் கிடைக்காதுன்னு சொல்றது, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றது இதுதான். நம்ம கிழமையை சொல்லிட்டு இருக்கோம், கிழமை சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு கிடைச்சா கூட புதன் கிடைக்காது, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி சூரியனோடய சேர்ந்துக்கிட்டா, சூரியனோடய வந்து சூரியனோட மனுஷன் அந்த புதன் எப்பயுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா சூரியனுடன் சேர்ந்த புதன் பாவி, சூரியனுடன் சேராத புதன், தனித்த புதன் என்பது சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனில் வளர்பிறை சந்திரன் சுபர், ஏன்னா பெருசாக தெரியுது. தேய்பிறை சந்திரன் அசுபர், ஏன்னா தெரியல கண்களுக்கு. அப்போ அமாவாசையில் எப்படி நம்ம போய் பௌர்ணமி, ஏன்னா அது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லைங்களா, சூரியனுக்கு நேரம் இருக்குது, நைட்டில் ஒன்றுமே இருக்காது. அப்போ அது அதுக்கப்புறமா வந்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து கால் அரைப்பாவின்னு சொல்கிறாங்க. அது சில நாள் தெரியும், சில நாள் தெரியாது, கஷ்டம். சனி என்பது முக்கால் பாவி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அப்போ சனியை உங்களால் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் ரொம்ப உத்து இதுதானா அதுதானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அப்போ பார்ப்பதற்கு, கண்டுபிடிப்பதற்கு எளிதான கிரகங்களை, ஒளிபரப்புகள் அதிகமான கிரகங்களை சுபர் என்றும், ஒளிபரப்புகள் குறைவான விஷயங்களை அசுபர் என்றும் பிரிச்சாங்க. இது பலன் சொல்வதற்கு இல்லை. இந்த சுபம் அசுபம்ங்கிற வார்த்தை வந்து பலனை ஒட்டி இல்லை, இதை கண்டுபிடிப்பது கஷ்டமா அது வரைக்கும் தான். ஆனா இன்னைக்கு பலன் சொல்றதே நம்ம ஆமா, இவங்களுக்கு தான் பேசிக்கே தெரியாதுல்ல. இப்போ ஜோசிகாரங்கள்ட்ட போய் எந்த ஜோசிகாரலாச்சும் புதன் எங்க இருக்கு, சனி எங்க இருக்கு, செவ்வாய் இருக்குன்னு வானத்தில் காட்ட சொல்லுங்க. நிறைய ஜோசிகாரங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் ஏதோ சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க, எழுதி வச்சாங்கன்னு எழுதிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா பேரும். கண்களுக்கு தெரியறது தானே. அப்போ இது பஞ்சாங்க கணிதங்களில் வருது. அப்போ பஞ்சாங்க கணிதங்கள் இது தெரியும். அப்போ இது வந்து சுபர் அசுபர் பிரிச்சது கண்டுபிடிப்பதற்கு சுபமாகவும் கண்டுபிடிப்பதற்கு எளிதாக இருக்குன்னு சொன்னதான். அதுக்கப்புறம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இயங்குதுன்னா கர்ம அடிப்படையில் தான் இயங்குதுன்னு நம்ம. அப்போ கர்மகாரகன் சனி. அப்போ இது எல்லாத்தையும் சனி தான் கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க. அவர் எப்படி பாவின்னு சொல்கிறதுனா இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் பிறழ்வுகள். ஓகேங்களா? இப்போ சனீஸ்வரன் சொல்கிறது இவங்களா சொல்லிக்கிட்டது. அது பேர் வந்து சைனை சரண். சரண்னா வந்து சரண்னா நடக்கிறது. ஓகேங்களா? சைனை அப்படின்னா வந்து ஸ்லோன்னு அர்த்தம், மெதுவாக நடப்பவர்னு அர்த்தம். சைனை சரண் அப்படின்னா அதை புக்கில் சைனை சரண் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க அதை சனீஸ்வரன் மாற்றிட்டாங்க. இது மாதிரி நிறைய குழப்பங்கள். அப்போ ஒருத்தர் மாற்றினது இன்னொருத்தருக்கு தெரியாமல் இப்போ எல்லா ஜோசிகாரங்களுமே அப்படியே பண்ணுறாங்க. அவங்க வந்து புக்கை மனப்பாடம் பண்ணுறாங்க, பஞ்சாங்கத்தை வாங்குறாங்க. பஞ்சாங்கம் எப்படி டிசைன் ஆகுதுன்னு இந்த ஜோசிகாரங்களுக்கு தெரியாது. இந்த புக்கு எப்படி டிசைன் ஆச்சுன்னு தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் பராசரர் சொன்னது பொய்யா, புலிப்பானது சொன்னது பொய்யா, உத்தர காலாமிரதத்தில் சொன்னது பொய்யான்னு கேட்பாங்க. அப்படிலாம் அவங்க அந்த காலத்தில் கேஸில் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த சனி என்பது பாவி என்ற அடிப்படையில் இது எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவம் கெட்டு போகும் அப்படிங்கிறது இவங்களுடைய லாஜிக். அப்போ அமர்ந்த இடத்தை கெடுப்பார். அதுலேயும் வந்து இப்போ குரு வந்து பார்த்த இடத்தை பலப்படுத்துவார், சனி என்பது அமர்ந்த இடத்தை பலப்படுத்துவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ பலப்படுத்துவார்ன்ற மீன்ஸ் சனி கெட்டவராக இருந்தால் அது என்ன செய்வார், அதிக பலத்தோடு கெடுப்பார். அப்போ சனி மொத்தத்துக்கு உட்கார்ந்த பாவத்தை கெடுத்துருவார். இப்போ பார்க்குற வீடு ஒன்று, உட்கார்ந்துருக்கிற வீடு ஆமாம். அதாவது ரெண்டும் ஒன்று தான். இருந்தாலும் வந்து இவங்களுக்குள்ள வச்சுக்காங்க. ஏன்னா தனித்தனி பலன்கள். திருப்பலம் அப்படின்னு சொல்லி சட்பலத்தில் உனக்கு திருக்குனா வந்து பார்வை. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு பார்வை பலம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு கிரகம் ஒரு சுபரால் பார்க்கப்பட்டாலோ சுபருடன் கூடி இருந்தாலோ சுபராகவே இருந்தாலும் அது நல்லது, அசுபரால் பார்க்கப்பட்டாலோ அசுபருடன் கூடி இருந்தாலும் தப்பு. அப்போ சனியோட சேர்ந்த கிரகங்களும் கெட்டு போச்சு, சனி பார்த்த கிரகங்களும் கெட்டு போச்சு, சனி அமர்ந்த பாவமும் கெட்டு போச்சு, சனி பார்த்த பாவமும் கெட்டு போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பாவத்தெல்லாம் விட்டுருவோம். அது லாஜிக் இல்லாத ஒரு விஷயம் நம்ம பேசியாச்சு. இப்போ என்ன பேசலாம்னா சனி யார், ஒரு ஜாதகத்தில் சனி யார் அப்படிங்கிறப்ப அது வந்து பாவக ரீதியாக பார்க்கும்போது அது எத்தனாவது பாவம். இப்போ மேச லக்னத்துக்கு சனி யார்னா காலபுருஷத்துக்கு
10ஆம் இடமும். அப்போ லாபாதிபதியும் கர்மாதிபதியாக வராரு. ஒருவேளை ரிஷப லக்னமாக இருந்தால் பாக்கியாதிபதியாக வந்துடுவார், 9ஆம் இடத்து அதிபதியாகவும். அடுத்து வந்து உங்களுக்கு கர்மாதிபதி, அப்போ தர்ம கர்மாதிபதி 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற லாஜிக் எடுத்து வரலாம். அப்போ லக்னங்கள் மாற மாற இந்த சனி என்பவர் சுபரா சுபரான்ற, அப்போ லக்ன சுபர், பாவ சுபர், சுபாவ சுபர், பாவ சுபர்னு 2 இருக்குது. அப்போ இவர் கெட்டவர், ஆனால் லக்னத்துக்கு நல்லவர். அப்போ சனி யார் அப்படின்னா காலபுருஷத்துக்கு கர்மகாரகன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, லாபகாரகன். அப்போ அவர் தான் வந்து தொழிலை மேம்படுத்துவது, ஜீவனக்காரகன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் எப்படி சம்பாதிப்பான், எப்படி சாப்பிடுவான்னு சொல்கிறது சனி. எனவே இந்த சனி எந்த ராசியில் அமர்ந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாவம் விட்டுறலாம் ராசி. இப்போ மேசராசி அப்படின்னா மேசராசினுடைய குணங்கள் என்ன அப்படின்னா, மேசராசினுடைய குணங்கள் கடுமையான உழைப்பு, எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது, எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அது என்ன பகுதியை குறிப்பிடுது அப்படின்னா ஆலயங்கள், அரசு பில்டிங், அரசு அலுவலகங்கள், அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மருத்துவம், சீருடை பணி, காவல், அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் குறிக்கிறது மேசம். ஒருவேளை மேச ராசியில் சனி இருந்தால் அது சனி நீசமே தாங்க, இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி தொழில்களுக்குள்ளே அவங்களை தள்ளி கொண்டு போகும். ஏன்னா சனி என்பது ஜீவனக்காரகன். அடுத்து ரிஷபராசியில் சனி இருந்தால், ரிஷபராசி என்பது இந்த வாசனை திரவியங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அது பட்டு, பீதாம்பரங்கள், பகட்டு, ஆடை, அணிகலன்கள், ஆபரணங்கள், இதெல்லாம் சொல்கிறது முதலீட்டு அப்படின்னு சொல்கிறது. முதலீட்டுங்கிறது வந்து ரிஷபம் தான். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி விளம்பரங்கள் தொடர்பான பணிகள், இதெல்லாம் சொல்கிறது வந்து ரிஷபம். அந்த ராசியில் சனி இருந்தால் இந்த மாதிரி ஒரு தொழிலை அவங்க செய்வாங்க. மிதுனம் என்பது கம்யூனிகேஷன், சின்ன சின்ன கம்யூனிகேஷன், சின்ன சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், இப்படின்றது எல்லாமே மிதுனம். அதுக்கப்புறமா வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, எழுத்துத்துறை, டிசைனிங், இதெல்லாம் சொல்கிறது மிதுனம். அப்போ இந்த தொழில்களை அவங்க எடுத்து செய்வாங்க. கடகம் என்பது கேர் எடுக்கிறது, நர்ஸு, அப்புறமா ஐடி, ஃபாரின் ஜாப்ஸு, அதுக்கப்புறமா லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்ஸு, தமிழ்நாடு, இப்போ அவங்களுடைய தாய்நாடு, அதனால் தாய் மாநிலங்கள், தாய் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த விஷயங்களுக்கு மேம்படுத்துறதுக்கான தொழில்கள், அல்லது வண்டி வாகனங்கள், லாஜிஸ்டிக்ஸ், இது சம்மந்தமான தொழில்கள், இதெல்லாம் சொல்கிறது வந்து இந்த கடகம். இதில் சனி இருந்தால் இந்த மாதிரி தொழில்கள் அவங்க செய்வாங்க. சிம்மத்தில் சனி இருந்தால் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப், ஆளுமை தொழில்கள், பூர்வீக தொழில் எடுத்து செய்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. கன்னியில் சனி இருந்தால் அடிதடி கேஸு, வழக்கு, மார்க்கெட்டிங், மீடியா, அப்புறம் ஐடிலேயே பேங்கிங்கு, ஒரு விஷயத்தை நிறைய இடங்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் விற்கிறது, அழகு பொருள்கள், அப்புறமா டான்ஸிங், பாட்டு, இசை, இயல், இது எல்லாமே வந்து இந்த கன்னி ராசிக்கு வந்து அந்த இடத்துல சனி இருந்தால் இந்த மாதிரி தொழில்கள் எடுத்து செய்வாங்க. துலாம் ராசி என்பது எப்பயுமே வந்து கடை, சந்தை கடை, தராசுங்கிறதே வந்து சந்தை தான். அப்போ சந்தைப்படுத்துதல் மேக்ஸிமம் இந்த சனி வந்து இந்த துலா ராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேயே தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ளேயே மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்டு, மீடியா, அப்புறம் பணம் தொடர்பான தொழில்கள், பணத்தை விற்கிறது, வாங்குறது, அப்புறம் பேங்க் சம்மந்தமான தொழில்கள், இதெல்லாம் செய்வாங்க. அப்புறமா வந்து ஒரு விஷயத்தை வந்து நடுநாயகமாக இருந்து செய்வது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த துலா ராசியில் சனி இருக்கவும் செய்வாங்க. விருச்சக ராசி என்பது அடிதடி, கேஸு, கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பெரிய பெரிய ஊருக்கு பெருசு அவுட்டரில் பெரிய கம்பெனி வச்சுருப்பான், இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருப்பான், அந்த இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறது. அப்போ ஒரு ஊருக்கு ரொம்ப தூரம் போனீங்கன்னா ஊரில் ரொம்ப தூரம் பஸ் போகும், அதுக்கப்புறம் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருப்பான். கடினமான நிலங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடங்களில் போய் வேலை பார்க்குறது. அப்புறமா வந்து இந்த தாது பொருள்கள் ஹேண்ட்லிங்கு, வீடு கட்டுறது, இந்த மாதிரி தொழில்கள் செய்கிறது எல்லாமே வந்து இந்த விருச்சக ராசியில் சனி இருக்கணும். தனுசு ராசியில் சனி இருக்கணும், சொல்லி கொடுக்குறது, அட்வைஸ் கொடுக்குறது, ஏஜென்சிஸ் வைக்கிறது, ட்ரஸ்ட் நடத்துறது, அப்புறமா வந்து ஒரு கண்ணியமான பணிகள்னு எதெல்லாம் செய்கிறோமோ அந்த ப்ரொஃபஷனலாக ஒரு இருக்கிறது, அது உயர்வான பணிகளை எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து தனுசு ராசியில் கூடிய சனி. மகர ராசியில் கூடிய சனி எப்பயுமே நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் எந்த தொழில் கிடைச்சாலும் செய்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது கிடைச்சா இது கிடைச்சா இது சீசனல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இளநீ வெட்டிக்கிட்டு இருப்பார், கொஞ்ச நேரம் குடிச்சு பார்த்தா மீன் விற்றுக்கிட்டு வந்துட்டு இருப்பார், அதே ஆள் இல்லைங்களா. அந்த மாதிரி சீசனல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நிறைய இடங்களுக்கு போய் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிறது மாதிரி இந்த மகர ராசியில் சனி இருக்கிறவங்க ஒரு இடத்துல உட்காராமல் எங்கே வேணாலும் போய் காசு வாங்கிட்டு வந்துடலாம், எங்கே வேணாலும் போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கக்கூடிய தன்மை இருக்கும். கும்பராசியில் சனி இருக்கிறவங்க எப்பயுமே வந்து மறைபொருளான தொழில்கள் செய்வாங்க. லெபார்ட்ரிஸ், லேப் இருக்கு இல்லைங்களா, அதை செக் பண்ணுறவர், குவாலிட்டி செக்கப் இருக்கும், எல்லா கம்பெனியும் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும். அவங்க ஜாதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனியோ அல்லது சனிக்கு ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் கூட சரி, அவங்க குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. அப்புறமா அந்த டயக்னைஸ் பண்ணுறவங்க, லேபு, ஸ்கேன் சென்டர்ஸு, அப்புறம் அகழ்வாராய்ச்சி, அப்புறம் ஆடிட்டிங்,
இது மாதிரி எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் கும்பராசியில் ஏதாச்சும் இந்த சனி இருக்கும். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி இருக்கிறவங்க அழகு கலைகள், ஆபரண பொருள்கள், மீடியா, பணம், செல்வம், செல்வாக்கு இந்த சம்மந்தமான தொழில்கள் செய்கிறவங்க, ஒரு பொருளை 4 இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு. அப்போ 12 ராசிகளில் இந்த சனி இருந்தால் இந்தந்த தொழில்களை அவர்கள் எடுத்து செய்வார்கள். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி இப்போ மேச ராசியில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகத்துக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்தது போல் சில பலன்கள் நடக்கும். அப்போ ஒரு இடத்துல உட்கார மாட்டார், அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார். குடும்பத்துக்குள்ளே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு பஞ்சாயத்துக்கு ஏதாச்சும் இவர் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட கூப்பிட்டா கூட குடும்பத்தை சண்டையாக்கி விட்டு போயிடுவார்ன்ற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா அடுத்த ராசியில் ரிஷப ராசியில் சனி இருந்தால் சனியும் சுக்கரன் நினைச்ச மாதிரி. அப்போ மேச ராசியில் என்ன பலனோ அதே விருச்சக ராசியில் அதுவும் சனியும் செவ்வாய் இணைஞ்ச மாதிரி தான். ரிஷப ராசிலையும் துலா ராசிலையும் சனியும் சுக்கரன் இருந்தால் எப்பயுமே பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. கடன் வாங்கியாச்சும் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. சொந்தக்கார பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். அதே மாதிரி இவங்க எப்பவுமே பணம் வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது பணம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த கார்னரில் இருக்கக்கூடிய மேலே மிதுனமும் கீழே கன்னியும் இந்த ராசிகளில் சனி இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் ஏற்படுது, அல்லது இந்த கால் நரம்பு, கால் எலும்பு, அந்த ஸ்கின் அலர்ஜி இது மாதிரி விஷயங்களுக்கு ஆளாகிறாங்க. ஜெனட்டிக்காக மரபு ரீதியாக நம்ம குடும்பத்தோடு இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் சாமியார போகிற கேஸுகள்லாம் இங்கே இருக்கிறது தான் ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா தனுசு ராசியாக மீன ராசி இந்த 2 ராசிலையும் சனி இருந்தால் எந்த வேலையை கொடுத்தாலும் இப்போ நான் வீடியோ பேசிகிட்டே இருக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே கேமராமேன் பார்த்துட்டே இருப்பேன். அவர் எதெல்லாம் அமுக்குறாரு, எந்த வயர்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்துட்டு எங்கள் வீட்டில் போய் செஞ்சு பார்ப்பேன். இந்த மாதிரி ஆர்வங்கள் இருக்கும். ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறது, 24 ஹவர்ஸ் எதையாச்சும் தொழில் சம்மந்தமாக யோசிக்கிறது. குருவுடைய ராசி தனுசு ராசிலையும் மீன ராசிலையும் சனி இருந்தால் எப்பயுமே இப்படி சிந்திக்கிறது. நம்ம செஞ்சதை ப்ரெசென்ட் பண்ண தெரியும் அவங்களுக்கு. நம்ம என்ன செஞ்சோன்றதை 4 பேருக்கு சொல்ல தெரியும் அவங்களுக்கு. ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பர்லேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லைங்களா. அப்போ ஹெர்குலஸ் படம் மாதிரி ஒன்றுக்கு முன்னாடிலாம் 10 பேர் வச்சு பெருசாக காட்டுறதுலாம் இந்த சனி இருக்கும். மகரத்துலையும் கும்பத்துலையும் சனி இருந்தால் பொதுவாக இவங்க ஒரு எல்லாத்தையும் நிதானமான போக்கு, யோசிச்சு செய்கிறது, ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. ஒரு பெருந்தன்மை, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, சின்ன வயசுல பெரிய மனுஷன் மாதிரி, இந்த மாதிரி ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ 12 ராசிகள் இருந்தால் என்ன தொழில், அவங்களுடைய குணம் என்ன, இந்த இது பார்த்தாச்சு. இது என்ன பாவமாக இருந்தாலும் இந்த விஷயம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் சொன்னது இத்தனாவது பாவத்து அதிபதி அது வந்தார், அல்லது மேச லக்னத்துக்கு சனி இங்கே இருந்தார், ரிஷபத்துக்கு சனி, எந்த லக்னத்துக்கு வேணால் நான் சொன்ன இந்த வீடியோவில் போட்டதெல்லாம் போட்டு உட்கார வச்சு பாருங்கள், பலன் கரெக்டாக உட்காரும். அவ்வளோதான். அப்போ சனி எந்த பாவத்தில் இருப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னுமே நிறைய கணிதங்கள் இருக்குது. அது உங்களால் செய்ய முடியாது. ஓகே. பொதுவாகவே ஒரு சந்தேகம் இருக்குது சார், இந்த ஜாதகம் பார்க்குற இப்போ ஜோசியர்கிட்ட, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஜாதகம் பார்க்குறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு பலன்கள் இருந்ததுன்னா அது பார்க்குற உங்களையும் தாக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது உண்மைதானே? அதான் நான் இப்படி தான் கேட்பாங்க கிளாஸில். அப்போ ஒருத்தர் முடிவெட்டுற வேலை பார்க்குறாரு, அவர் சொட்டையாகவே இருக்கு, அவனு என்ன அர்த்தம் இல்லைங்களா? அப்படிலாம் இல்லை. அப்போ டாக்டர்னா நோயாளியாகவே இருக்கணும்னு அர்த்தமான நம்ம இப்போ இது என்னவா பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி என்னை இப்போ நான் புனிதப்படுத்துகிறேன் இல்லைங்களா. அப்போ என்னுடைய தொழிலை நான் புனிதப்படுத்துகிறேன். அப்போ என்னன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான தொழில், கை வச்சா சாக்கடிக்கும் இல்லைங்களா. மின்சாரம் மாதிரி என்னுடைய பிஸ்னஸ்ஸு, நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்குறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு வேலை, அந்த வேலை புனிதப்படுத்தப்படுகிறது. இது எதனால் புனிதப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, இது ஒரு பெரிய வரலாறு. இந்த ஜோசியர்களை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய படை உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜோசியர்கள்லாம் தப்பிச்சு ஓடி போய் வானியல் ஆராய்ச்சியாளர்களாக மாறிட்டாங்க உயிருக்கு பயந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் மெதுவாக கவுன்சிலர்களாக உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறமா வானியலை ஆராய்ச்சி பண்ணி பஞ்சாங்கங்களை கூறுவோராக, காலகணிதங்கள் சொல்பவராக உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மடை திருப்பி மருளாடிகளாக மாறினாங்க. இவங்களை ஜோசியராக வச்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இவங்களுக்கே பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் தெரியுமா, அவங்களுக்கு பலன் சொல்லி எல்லா கர்மாவையும் நாங்கள் வாங்கிக்கிறோம். அப்படிலாம் யாரும் வாங்க முடியாதுங்க. இப்போ நான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினா தானே வாங்க முடியும், யாருனாலும் வாழ்க்கையை மாற்றவே முடியாதுன்றப்ப எப்படி வாங்க முடியும்? நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.